வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பேச்சுவார்த்தை மேஜை, துப்பாக்கி இல்லாத போர். போர் எப்போதும் துப்பாக்கியால் மட்டுமே நடப்பதில்லை. சில நேரங்களில் ஒரு மேஜையின் இரு பக்கங்களிலும் நடக்கின்றது. 1951 கொரிய போர் அந்த மேஜையை அடைந்தது. போர் சோர்வு இரு தரப்பிலும். 3 ஆண்டுகளை நெருங்கிய போர். உயிரிழப்பு அதிகம், முன்னேற்றம் இல்லை, வெற்றி இல்லை. ஐக்கிய நாடுகள் படைகள், மக்கள் ஆதரவு குறைவு, அரசியல் அழுத்தம். சீன வடகொரிய தரப்போ பொருளாதார சுமை, மனித இழப்பு, நீண்ட போர், சிரமம். இரு தரப்பும் ஒரே உண்மையை உணர்ந்தன. இந்த போர் இவ்வாறே தொடர முடியாது. முதல் பேச்சு கன்சங். 1951 ஜூலை முதல் பேச்சுவார்த்தை கன்சங். ஒரு மேஜை, இரு தரப்பினர். ஆனால் அந்த மேஜையில் அமைதி இல்லை, அவநம்பிக்கை மட்டும். பேச்சுவார்த்தையின் முதல் சிக்கல் எல்லை. முதல் கேள்வி, எல்லை எங்கே? ஐக்கிய நாடுகள் தரப்பு சொன்னது 38வது அட்சரேகை கோடு. ஆனால் சீன வடகொரிய தரப்பு சொன்னது தற்போதைய போர்க்கள நிலை. ஒரு எல்லைக்கோடு மீண்டும் பெரும் சிக்கலாக மாறியது. மேஜையில் பனிப்போர். இந்த பேச்சுவார்த்தை நேர்மையானது அல்ல. வார்த்தைகள் அளவிடப்பட்டவை. ஒவ்வொரு சொல்லும் அரசியல், ஒவ்வொரு மௌனமும் அழுத்தம். போர்க்களத்தில் துப்பாக்கி, மேஜையில் வார்த்தைகள். போர் நிற்கவில்லை. பேச்சுவார்த்தை நடந்தாலும் போர் நிற்கவில்லை. மலைப்பகுதிகளில் சண்டை, பீரங்கி தாக்குதல், தினசரி வீரர்கள் உயிர் இழப்பு. பேசிக்கொண்டே சுடுவது கொரிய போரின் புதிய முகம். பெரும் சிக்கல், போர்க்கைதிகள். பேச்சுவார்த்தையை நீண்ட காலம் நிறுத்திய விஷயம் போர்க்கைதிகள். கேள்வி, அவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? விருப்பத்துடன் திரும்பலாமா? ஐக்கிய நாடுகள் தரப்பு சொன்னது விருப்பம் முக்கியம். சீன வடகொரிய தரப்பு சொன்னது அனைவரும் திரும்ப வேண்டும். ஒரு மனித உரிமை விவாதம். இந்த விவகாரம் போர்க்களத்தை விட சிக்கலானது. சில கைதிகள் திரும்ப விரும்பவில்லை, சிலர் பழிவாங்கலை அஞ்சினர். ஒரு மனிதனின் விருப்பம், ஒரு அரசியல் பிரச்சனை. நீண்ட பேச்சு, நீண்டது போர். இந்த விவாதத்தால் பேச்சுவார்த்தை நீண்டது, போர் தொடர்ந்தது, உயிரிழப்பும் தொடர்ந்தது. 1951, 52, 53 மேசையில் தீர்வு இல்லை, போர்க்களத்தில் முடிவு இல்லை. உலக அரசியல் மாற்றம். இந்த காலத்தில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம், மக்களுக்கு போர் சலிப்பு, உலக அழுத்தம், அமைதி அரசியல் தேவையாக மாறியது. ஒரு உண்மை தெளிவானது. இந்த கட்டத்தில் எல்லோரும் உணர்ந்தார்கள், முழு வெற்றி யாருக்கும் சாத்தியமில்லை, முழு தோல்வியும் இல்லை, சமரசமே வழி. போர் வார்த்தைகளால் முடிய வேண்டிய கட்டம். நிறைவாக பேச்சுவார்த்தை மேஜை, துப்பாக்கி இல்லாத போர்க்களம். அங்கே அகம்பாவம் மோதியது, அரசியல் போராடியது, மனித உயிர்கள் பிணையமாகின. 1951 கொரிய போர் ஒரு புதிய ஆயுதத்தை பயன்படுத்த தொடங்கியது. அவை வார்த்தைகள். துப்பாக்கிகள் இன்னும் மௌனிக்கவில்லை, ஆனால் ஒரு கையொப்பம் அவற்றை நிறுத்தப் போகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகத்தை வீரோடு காய்ப்போம்.